திமுகவின் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்து கொண்டு வருகிறது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றியை பெறும். முக்கியமாக 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, உங்களோட 200 தொகுதி கனவை நாங்கள் மைனஸ் ஆகுவோம், உங்களோட கூட்டணி கட்சிகள் கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே நாங்கள் மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. விஜய் அவர்கள் அதை மைனஸ் பண்ணி கொண்டு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக திமுகவே அதை மைனஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அதாவது இந்த டைம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இப்போ இருக்க அரசியல் கள சூழலில் அதிகமாகவே இருக்கு. சொல்லப்போனால் 30% மேலே திமுகவுக்கு வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியாகி இருக்கு. அதனால இப்ப இருக்க கூட்டணியோட திமுக 2026க்கு உழைச்சி தேர்தலை சந்தித்தால் திமுக மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற விஜய் அதிமுக கூட்டணி சேராம இந்த சமயத்துல திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து வெளியே வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதுல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறமா வைகோ, இவங்க பேரும் அடிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே அதிமுக பிஜேபி எப்படி 40 தொகுதி அதிமுக பிஜேபிக்கு கொடுக்கிறதோ அதே மாதிரி எங்களுக்கும் 40 தொகுதிகளுக்கு மேலே வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திமுக கிட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு 10 தொகுதியெலாம் வேண்டாம், 234 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கான தகுதி எங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு அரசியல் களம் தான் இப்போ இருக்கிறது, அந்த ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஸ்பீச் பேசியிருப்பாங்க. முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு நெகட்டிவாக பேச ஆரம்பித்தார்கள். இப்போ திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் சீட் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வைகோ அவர்கள் 10 தொகுதிகளுக்கு மேலே எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவில் தான் எப்படியாவது பாமக திமுக கூட்டணியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவோட வாக்கு சதவீதம் 2021 எலெக்ஷன் மிகப்பெரிய தோல்வி சந்தித்தது. அந்த தோல்வி தொடரக்கூடாது கொங்கு மண்டலத்தில். இந்த டைம் கொங்கு மண்டலத்தில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக பாமகவை இழுக்க முயன்று கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பாமக திமுக கூட்டணியில் வரும்போது 20 சீட்டுக்கு மேலே பாமக கேட்பாங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக திமுகவோட கூட்டணி கணக்குகள் விஜய் சொன்ன மாதிரி மைனஸ் ஆக தான் போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் கிட்ட திரு விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க. முக்கியமாக திருமாவளவன் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாகவும் மிக விரைவில் இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ள இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தேமுதிக கிட்ட பாமக கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சு கொண்டு இருக்கு. ஸோ திமுகவோட கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் மைனஸ் ஆகி கொண்டு இருக்கு. அந்த மைனஸான கணக்குகள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுத்து ஒரு பிளஸ் ஆன கணக்குகளாக மாற்ற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி மாற்ற போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி சந்திக்க போறாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுகவின் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்து கொண்டு வருகிறது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றியை பெறும். முக்கியமாக 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, உங்களோட 200 தொகுதி கனவை நாங்கள் மைனஸ் ஆகுவோம், உங்களோட கூட்டணி
கட்சிகள் கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கு. விஜய் அவர்கள் அதை வந்து மைனஸ் பண்ணி கொண்டு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவே வந்து அதை வந்து மைனஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அதாவது வந்து இந்த டைம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்க அரசியல் கள சூழலில் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. சொல்லப்போனால் வந்து 30% மேலே வந்து திமுகவுக்கு வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து வெளியாகி இருக்கு. அதனால இப்போ இருக்க கூட்டணியோட வந்து திமுக வந்து 2026க்கு உழைச்சி தேர்தலை வந்து சந்தித்தால் திமுக வந்து மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற விஜய் அதிமுக கூட்டணி சேராம இந்த சமயத்தில் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து வெளியே வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறமா வைகோ இவங்க பேரும் வந்து அடிபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே வந்து அதிமுக பிஜேபி எப்படி வந்து 40 தொகுதி வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு கொடுக்கிறதோ அதே மாதிரி வந்து எங்களுக்கும் வந்து 40 தொகுதிகளுக்கு மேலே வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வந்து டிமாண்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி வந்து விடுதலை சிறுத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு 10 தொகுதியெலாம் வேண்டாம், 234 தொகுதியிலையும் வந்து போட்டியிடுவதற்கான தகுதி எங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ அந்த ஒரு அரசியல் களம் தான் இப்போ வந்து இருக்கிறது, அந்த ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஸ்பீச் வந்து பேசியிருப்பாங்க. முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்ந்து வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு நெகட்டிவாக வந்து பேச ஆரம்பித்தார்கள். இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எங்களுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் சீட் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வைகோ அவர்கள் வந்து 10 தொகுதிகளுக்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவில் தான் வந்து எப்படியாவது பாமகவை திமுக கூட்டணியில் வந்து இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமாக வந்து போராடி கொண்டு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவோட வாக்கு சதவீதம் 2021 எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தது. அந்த தோல்வி வந்து தொடரக்கூடாது கொங்கு மண்டலத்தில். இந்த டைம் வந்து கொங்கு மண்டலத்தில் மாபெரும் வெற்றியை வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து பாமகவை இழுக்க வந்து முயன்று கொண்டு இருக்கிறது. ஒருவேளை வந்து பாமக திமுக கூட்டணியில் வந்து வரும்போது 20 சீட்டுக்கு மேலே வந்து பாமக வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவுக்கு பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக வந்து திமுகவோட கூட்டணி கணக்குகள் விஜய் சொன்ன மாதிரி வந்து மைனஸ் ஆக தான் போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் கிட்ட வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து திருமாவளவன் கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாகவும் மிக விரைவில் இன்னும் வந்து ஒரு 3 வாரத்துக்குள்ள வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தேமுதிக கிட்ட பாமக கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சி கொண்டு இருக்கு. ஸோ திமுகவோட கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் மைனஸ் ஆகி கொண்டு இருக்கு. அந்த மைனஸான கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுத்து ஒரு பிளஸ்ஸான கணக்குகளாக மாற்ற வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி வந்து மாற்ற போறாங்க, எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.